ஆலஃப் மேம் டவ். ஆலஃப் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல, ஆலஃப் மேம் டவ். ஆலஃப் மேம் டவ் அப்படின்னா அமத் அப்படின்னு அர்த்தம். அமத் அப்படின்னா சத்தியம். நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு யூதர்கள்ட்ட சொன்னார். அப்போ அந்த அமத்து பற்றி நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். அப்போ இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆலிவ் அந்த டவ்வில், அதாவது சிலுவையில் டேங்கில் ஆயிருக்கு ஆலஃப் டவ். அப்போ இது இந்த மாதிரி சிலுவையில் அடிக்கப்படும் போது என்ன வரும்னா பிளட் வந்தது. இப்போ அந்த வருகிற அந்த பிளட்டு தான் இது ஆலஃப் டவ். ஆலஃப் மேம் டவ். மேம்ங்கிறது பிளட்டு. இப்போ ஆலஃப் இதில் சிலுவையில் அடிக்கப்படும் போது பிளட் வந்தது. இதுதான் சத்தியம். இதை விசுவாசித்து இதில் நம்ம நம்பிக்கை இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குதுன்னு. இப்போ சத்தியத்தை அறிகிறது அப்படின்னா ரத்தத்தால் கழுகப்படுகிறதுக்காக சிலுவையில் நாமும் இயேசுவோடு கூட அடிக்கப்படணும். அப்போதான் அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். இப்போ அவர் ஒரு காரணத்துக்கு கொண்டு அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்படாமல் இருந்தால் அவரை யாரும் அடிக்கவும் முடியாது, அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்ல, அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அதை நான் வெளியே நின்று பார்த்துட்டு அவர் சிலுவையில் அறைந்தார் அப்படின்ற செய்தியை கேட்டதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது என்னுடைய பாவம், அவரை கொன்னது நான். என்னுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது கொண்டு என்னுடைய பாவத்துக்கு அடிக்கப்படும் போது வந்த இரத்தம் என்னை கழுவும். அதுதான் சத்தியம், அதுதான் அமத் அப்படின்னு ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் அவ்வளோ மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதை உணர்ந்து நம்முடைய பாவங்களே ஆண்டவர் மேல் சுமத்தி அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தது நாம் நேற்றைய தினத்தில் பார்த்த இந்த அபான் என்று பார்த்தோம். அந்த அபான்ல இயேசு உயிர்த்தெழுந்த சரீரம் தான் இது. அவருக்கு மாமிசமும் எலும்பும் உண்டு, அவருக்கு ஆவியின் தன்மையும் உண்டு. இந்த படத்தை நான் காமிக்கிறது, நம்ம இது ஒரு பெர்ஃபெக்ட் படமாக நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு மகிமையின் சரீரமாக இருக்கணும். அதில் மாம்சமும் எலும்பும் உள்ள இந்த ஸ்கேன் பண்ண மாதிரி தெரியணும். அதே மாதிரி அது ஆவி ஸ்பிரிட்டோட சேர்ந்தது அப்படின்னு. இப்போ இதை ரெண்டாக எடுக்கணும். ஒன்று ஒன்லி வெளிச்சம், அடுத்தது இது. இதில் போட்டு நம்ம திருப்பி ஃபர்தராக மெசேஜ் போகணும். இப்போ நம்ம லூக்கா 24 இயேசு சீஷர்களுக்கு காட்சிகளுக்கு அளித்த போது அவர் தன்னுடைய சரீரம் எப்படி இருக்கிறது, உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படின்னு அவர்களோடு பேசுவார். அப்போது அதுதான் நம்ம இப்போ படத்தில் பார்த்து கொண்டிருக்கிற மாமிசமும் எலும்புமாய சரீரம். அது ஆவியாகவும் இருக்கும், மாமிசம் எலும்பாகவும் இருக்கும். இதே சரீரம் இயேசு உயிர்த்தெழுந்த போது கல்லறையிலிருந்து, கல்லறை அவரும் திறக்கவில்லை, யாரும் கல்லை திறக்க முன்பு வெளியே வந்தார். அவர் he can pass through any block. அந்த மாதிரி சீஷர்களோடு அவர் பேசும்போது அவர் அடைக்கப்பட்ட ரூமில் இருந்து தான் சீஷர்களை உள்ளே போய் பேசினார். ஸோ அவருக்கு எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கோ ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் போகிறதுக்கோ இந்த சரீரத்திற்கு ஒரு தடையும் இல்லை. இந்த சரீரம் நம்ம பார்க்கறது தான் நமக்கு கிடைக்க போகிற சரீரம். இதுதான் அபான். நம்ம எபேசியரில் பார்த்தோம், மூளைக்கல் கிறிஸ்துவே அபான். அப்போ அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை போல நமக்கு இந்த சரீரத்தில் பங்கு கிடைக்கும். இப்போ நம்ம சரீரம் அழிஞ்சு போகும், உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இது கிறிஸ்துவ சரீரத்தினுடைய பாகமாய் நம்ம மாறணும். அப்போது அபானாகிய அழியாத சரீரம் தான் இது. இதில் நமக்கு ஒரு பாகம் உண்டு.
இப்போ அது மாத்திரமல்ல, இந்த சரீரம் முறிக்கப்படவில்லை. போர் சேவர்கள் அவர் மரித்தாரா அப்படின்னு பார்த்துட்டு அவர் காலை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் ஏற்கனவே மறித்ததுனால அதை செய்யலை. அதை பற்றி எழுதியிருக்கு. அவருடைய மற்ற கல்லர்களுடைய காலிலே உடைப்பாங்க. இவர் மறித்து விட்டபடியால் அதை உடைக்கப்படவில்லை. காரணம் அவருடைய சரீரத்தில் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறவங்க. அப்படியே நடந்தது. அப்போ அந்த சரீரத்தில் பாகமாக இருக்கிற நாமும் விதவுட் எனி கிராக், ஒரு டீவியேஷன் இல்லாமல், முறிவும் இல்லாமல் தான் அவருடைய சரீரத்தில் பாகமாக நாம் மாறுவோம். அப்போ நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில ஒரு வேறுபாடும் ஒரு கிராக்கும் இல்லாத ஒரு அனுபவம் தான் கிறிஸ்துவின் சரீரமாக இந்த அபானோடு நாம் செய்கிறோம். இந்த சரீரத்தை தான் ஆண்டவர் பேதுருக்கு சொன்னார், நீ அபானா இருக்கிறாய் இந்த சரீரமாக. அப்போ சரீரம் இதை போல நீ மாறணும்னா நான் மறிக்கணும். நான் மறித்து இந்த சரீரத்தோடு வெளியே வந்தது போல நீயும் என்னோடு கூட மறித்து வந்தால்தான் நீ அபானாய் மாற முடியும் அப்படின்னு தான் மத்திய 16 பேதரோடு சொல்லிட்டு இருப்பாரு. அது அவனுக்கு புரியாததுனால தான் அவன் ஆண்டவரே நீ மறிக்கக்கூடாதெல்லாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆண்டவரோடு கூட மறித்தால்தான் நாமும் சேர்ந்து அந்த நம்முடைய பழைய பாவ சரீரம் மறித்தால்தான் நமக்கு இந்த மகிமையின் சரீரமாகிய அபான் என்கிற சரீரம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த அபான பற்றி இன்னும் ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது தானியேலின் புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தானியேல் நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்தினுடைய அந்த விளக்கத்தை தானியேல் சொல்லுவார். அது இப்போ நாம் இதில் பார்க்குற சாப்டர் பார்க்குற மாதிரி அந்த பாபிலோன் ராஜா அதுக்கு அவருடைய ஆட்சிக்கு பின்னாடி எத்தனை ஆட்சிகள் நடக்கும், எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருக்கு. அவர் அந்த சமயத்தில் கோல்டு, அவருடைய தலை கோல்டாக இருந்தனால அவர் பிரதான கிங்காக இருந்தார். உலகம் முழுவதும் அந்த ஒரு ஆளுக்கு கீழே இருந்தது. அடுத்தது அது நடந்தது BC 539 அந்த சமயத்தில். அதுக்கு அடுத்து நடந்தது பெர்ஷியா. அதாவது அந்த சிலையுடைய தலையும் போல கோல்டாக இருந்தது போல அந்த பாபிலோன் அரசு நேபுகாத்நேச்சர் இருந்தார். அதுக்கு அடுத்தது ஷோல்டர், 2 ஷோல்டர் இருந்தது. மேதியா பெர்ஷியா 2 அரசர்களுடைய கீழே உலகம் இருந்தது. அது BC 331. அடுத்தது அந்த அவருக்கு அந்த சிலையோட தைஸ் தொடை அது பிராஸா இருந்தது. அது போல அந்த BC 165 அது கிரீஸ் சாம்ராஜ்யமாக இருந்தது உலகம் முழுவதும். அதுக்கு அடுத்தது கால்கள் இரும்பு பார்க்குறோம். அந்த இரும்பு நடந்தது AD 476. அப்போ அந்த சமயத்தில் ரோம சாம்ராஜ்யம் அது இரும்பு போல அயன் சாம்ராஜ்யமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தது அந்த சாம்ராஜ்யம் தான். அடுத்தது கால்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ராஜ்யம், அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ராஜ்யம். இந்த ராஜ்யம் அதாவது ஒரு உறுதி இல்லாத ராஜ்யம். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு லீடர்ஷிப்போட உலகம் முழுவதும் நடக்கிற இந்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை பற்றி தானியேல் என்ன ஆண்டவர் எழுதி வைத்திருக்காருன்னா, இது இந்த மாதிரி இரும்பும் களிம்பும் மண்ணுமாய பாதங்களை உடைய ராஜ்யம் வரும்போது இதை கைகளில் கொண்டு பெயர்க்கப்படாத ஒரு கல் அபான் இதை தகர்த்து போடும், தகர்த்து பொடியாக்கிவிடும். பொடியாக்கிவிட்டு அது எந்தெந்தைக்கும் நிலைநிற்கும். அதுதான் நாம தேவனுடைய ராஜ்யம் என்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த இப்போது இருக்கிற இரும்பும் களிம்புமாகிய ராஜ்யத்தை தகர்க்கிறது. நம்ம இப்ப பார்த்த அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த அபான் நம்ம கொண்டுதான், அபானை கொண்டுதான் கர்த்தர் அந்த ராஜ்யங்களை தகர்க்க போகிறார்.
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறார். அதனுடைய அந்த வெளிப்பாடு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சிக்கு முக்கியமான பங்கு இந்த அபான் மூலமாக கர்த்தர் கிறிஸ்துவோடு கூட ஒன்று சேர்ந்த சரீரங்களை இணைத்து உலகத்தில் இருக்கிற அநீதியின் ராஜ்யத்தை தகர்த்தெறிவார். அப்போ இந்த அபானை பற்றி ஆண்டவர் பேதுருக்கு சொல்லும் போது, நீ அபானா இருக்கிறாய், நீ எதிர்வா இருக்கிறாய், கல்லா இருக்கிறாய், பாதாள உனக்கு நான் திறவுகோலை தருவேன், பாதாளத்தின் திறவுகோலை, பாதாளத்தின் கோபுரங்கள் உன்னை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அது நம்மை மேற்கொள்ளாது, நாம் அதை உடைத்து போடுவோம். தானியேலில் நம்ம பார்த்தபடி நாம் அந்த அநீதியின் ராஜ்யத்தை நீதியின் ராஜ்ய நிமித்தமாக உடைக்கப்பட்டு போகும். அப்போதுதான் நம்ம தேவராஜ்யமாக 1000 வருஷ அரசாட்சியை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துவார். அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த அபான், அந்த அபானுடைய அந்த முப்பரிமாணம் தான் இது. அதில் கியூப், ஒரு பக்கம் ஆலன், ஒரு பக்கம் பென், ஒரு பக்கம் நூன். இது இது ஆலேபும் பெய்த்தும் சேர்ந்தது அம்பு, பெய்த்தும் நூனும் சேர்ந்தது பென். பிதாவும் புத்திரனும் சேர்ந்த அந்த அபான்ங்கிற அந்த கூட்டாய்மை இதுதான். முப்பரிமாணம் கொண்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம. இதுதான் கல். இந்த கற்களை வச்சு தான் ஆண்டவர் தன்னுடைய மாளிகையை கட்ட போகிறார். அதில் தான் அவர் வசிப்பார். கழிந்த சொல்லி பார்த்தோம். இதனுடைய பரிமாணம், இந்த கற்களை வைத்து கட்டிய தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் இருக்கு. அந்த மாளிகை முழுவதும் கட்டப்பட்ட அந்த மாளிகையை நம்ம இப்போ ஸ்கிரீனில் பார்க்குறோம். அது இசைவாய் இணைத்து கட்டப்பட்ட ஒரு கிராக்கும் இல்லாத, நொறுக்கப்படாத, என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். அதை நீங்கள் இதில் பார்க்குறீங்க. அதனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய பங்காய் நம் மாறுவதற்கு தான் அந்த நிலைத்திருக்கிறார். அதுக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது நாம் இப்போது இதற்கு முன்னே இதுதான் ஆலேப் பெய் அலேப். ஆலேப்னா ஆலேப் லேம்பட் பே. இந்த இதை பற்றி நம்ம தியானித்தோம். அதனுடைய விளக்கம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுங்கள். ஆலேப் லேம்பட் பே என்பது பிதாவை குறிக்கிறது, அலேஃபை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் மோசேயிட சொல்லுவார், நீ என்னுடைய முன்பக்கத்தை ஆலேஃபாய் பார்க்க என்னை பார்க்க முடியாது, பின்னால் இருந்து பார்க்கலாம், பேலாவாய் பார்க்கலாம். அந்த பேலா தான் நம்ம கீழே இருக்கிறது. இவரைய வார்த்தைகள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக வருகிறது, வாசிக்கிறது. அப்போ இதை திருப்பி வச்சா பேலா. அப்போ இந்த பேலாங்கிறது ஆலேஃபுக்கு உள்ளதான் இருக்கு. ஆலேஃபும் பேலாவும் ஒன்று. பேலாங்கிறது கிறிஸ்து. பேலாங்கிறது வேதத்தில் அநேக இடங்களில் அற்புதம், அதிசயம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இந்த பேலாவும் ஆலேஃபும் சேர்ந்த ஒரு என்டிட்டி தான் எலோகிம், தெய்வம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதனால இப்போ பிதாவையும் புத்திரனையும் சேர்ந்த ஒரு கூட்டாய்மை தான் ஆண்டவர் நம்ம நேரத்துக்கு பார்த்தது போல ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். இந்த தெளிவு மற்றவர்களுக்கு புரியாததுனால்தான் பிதா உண்டு, அவருக்கு குமாரன் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த எலோகிம் அந்த அந்த ஃபெல்லோஷிப்பை மறுக்கிறவர்கள் தான் அகைன்ஸ்ட் ஜீசஸ். அதில் யூதர்களும் உண்டு. யூதர்களுக்கு இப்போ இதை யூதர்களிடம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரியுமா இருக்கும். மற்றபடி யூதர்களுக்கு பிதா உண்டு, எலோகிம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதற்கு உள்ள இருக்கிற
ரகசியம் அவருடைய குமாரன் யா யா யோத் ஹே. அந்த ஹே என்கிற மறைந்திருக்கிற அவர் பிதாவுக்கு கீழ்ப்படுத்திருக்கிற குமாரனை பற்றி அவர் சொன்னால் அவர்களுக்கு புரியவில்லை. அதுபோலையும் மற்றவர்களுக்கு வேற யாருக்கும் இந்த ரகசியம் வெளிப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த அலேப் என்கிற வார்த்தை ஸ்ட்ராங் லீடர், வழிநடத்துகிறவர், பேசுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பேசுகிறத ஒத்துக்காத ஜனங்கள் பேசாத உருவங்களை வைத்து வணங்குவார்கள். அப்போ அதுதான் பாவம். ஆண்டவர் சொன்னார், எனக்கு நான் பேசுகிற தெய்வம், எனக்கு இணையாக பேசாத விக்கிரகங்களை நீங்கள் வணங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ பேசாத தெய்வத்தை வணங்குகிறவர்களும் பேசுகிறவர்களுக்கு அவர்களுக்கு ரைட் இல்லை. காரணம், ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை என்னன்னா, நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசும்போது அப்படியே நடக்கும். விசுவாசித்து பேசும்போது we create. எப்படி ஆதாம் எபிரேய பாஷையில், தெய்வ பாஷையில் பேசி மிருகங்களுக்கு பெயர் போட்டானோ அப்போ அவன் பேசும்போது அப்படியே நடந்தது. தெய்வ பிள்ளைகளும் அவர் பேசுகிறத அப்படியே நாம் கேட்டு அவரை போல பேசும்போது நாம் உருவாக்குகிறோம். நமக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆசீர்வாதங்களை நாம் உருவாக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடம் கொடுத்துருக்காரு. அதுதான் ஆக கிடவு, ஆமென் என்று சொல்கிறோம். அப்படியே ஆக கிடவுது. அப்போ யாருக்காவது நம்ம நோய்க்காக ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே இது நடக்கட்டும் இப்படி ஆக கிடவுன்னு சொல்லும்போது நம்முடைய வார்த்தை அங்கு ஆண்டவர் பேசுகிற அதே வார்த்தையை போல அவருடைய பிள்ளைகள் மூலம் பேசப்படுகிறதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவர் யோவான்ல சொல்லியிருப்பார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட இன்னும் அதிகமாக செய்வான் அப்படின்னு இருக்கும். அப்ப தெய்வம் என்று ஒருவர் பேச மாட்டார் என்று ஒருவன் நம்பிக்கொண்டிருந்தால் அவன் பேசுகிற வார்த்தைக்கும் விலை கிடையாது. அவன் எதை பேசி உலகத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அது நிலை நிற்காது. அதனாலதான் அவர்கள் தெய்வத்தை அறியாததினால், தெய்வம் பேசுகிறது என்பதை புரியாததுனால அவர்களும் அந்த வார்த்தையை உபயோகித்து பேச அவர்களால் முடியவில்லை. அவன் பேசாத தெய்வத்தை கொண்டு நடக்கிறவன் பேசி இன்னொரு காரியத்தை செய்ய முற்பட மாட்டான், முடியாது. அதுதான் பேசுகிற தெய்வத்தை தெய்வமாக, பேசுகிறவரை தெய்வமாக, நம்மை உண்டாக்கினவரை அறிந்து அவர் பேசுகிறது போல நாம் பேசும்போது கிடைக்கிற அனுபவம், பேசாத உன்னை தெய்வம் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு விலை இல்லாம போகிறதும் நாம் உலகத்தில் பார்க்கிறோம். இது பேசுகிற தெய்வத்தை புரிந்து அதை போல நாமும் பேசுகிறவர்களாய், அவருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் நாமும் உலகத்தில் உள்ள மற்ற அதிகாரங்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர்களாய் பேசும்போது அப்படியே நடக்கும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. இதெல்லாம் நாம் இந்த எபிரேய பாஷை மூலமாக மிகவும் ஆணித்தரமாக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும்.